பஞ்சதந்திர கதைகள். ஒரு அமைதியான காட்டில் ஒரு சின்ன மான் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. அப்போது புலி ஒன்று வெளியே வந்தது. மான் பயந்து போய் ஓடத் தொடங்கியது. ஓடிக்கொண்டிருந்த மான் கல்லில் வழுக்கி கீழே விழுந்தது. புலி அருகே வந்தது. ஆனால் மான் காயமடைந்ததை பார்த்து அமைதியாக நின்றது. அது மானின் அருகிலிருந்த கிளைகளை தள்ளி அதற்கு வழி செய்து உதவியது. கருணை இருந்தால் பயம் கூட மறையும். குழந்தைகளே, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. அது தினமும் வேறு வேறு விலங்குகளை பிடித்து உண்ணும். விலங்குகள் அனைவரும் பயத்தால் நடுங்கினர். அவர்கள் சேர்ந்து ஒரு தீர்வு தேடினர். ஒரு முயல் சொன்னது, நாம் எல்லோரும் சேர்ந்து பேசினால் சிங்கம் மாறலாம். விலங்குகள் அதற்கு சம்மதித்தனர். அனைத்து விலங்குகளும் சிங்கத்தின் முன் நின்று கூறின, நாங்கள் உனக்கு தினமும் ஒரு விலங்கை அனுப்புவோம். ஆனால் எங்களையெல்லாம் தாக்க வேண்டாம். ஒற்றுமைதான் சக்தி. அனைவரும் சேர்ந்து செயல்பட்டால் பெரிய பயத்தை கூட குறைக்க முடியும். குழந்தைகளே, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அழகான கதைகள் வரும். காட்டில் பல விலங்குகள் தாகத்தால் கஷ்டப்பட்டன. குட்டி யானை அனைவரின் துயரத்தை பார்த்தது. அது தன் தும்பிக்கையால் மண்ணை ஆழமாக தோண்டத் தொடங்கியது. சில நேரத்திற்கு பிறகு தண்ணீர் மேலே வந்தது. விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக குடித்தன. உனக்கு இருக்கும் சக்தியை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தினால் உன் மனசே மிகப்பெரியது. குழந்தைகளே, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அழகான கதைகள் வரும். சின்ன குளத்தில் ஒரு தாய் வாத்து தனது 4 குட்டி வாத்துகளுடன் வாழ்ந்தது. காற்று பலமாக வீசிய ஒரு நாள் குட்டி வாத்துகள் தண்ணீரில் அடித்துச் சென்றன. தாய் வாத்து தன் சிறகுகளை விரித்து அனைத்தையும் மெதுவாக ஒரு பக்கம் தள்ளி காப்பாற்றியது. குட்டிகள் பயந்து நடுங்கினாலும் தாய் அவற்றை தன் சிறகுக்குள் மறைத்து பாசமாய் அணைத்தது. உண்மையான அன்பு பாதுகாப்பு கொடுக்கும் அன்புதான். பாசம் இருந்தால் பயம் எல்லாம் மறையும். குழந்தைகளே, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அழகான கதைகள் வரும். ஒரு நாள் காகம் மழையில் தனியாக இருந்தது. அது நினைத்தது, எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லை. அப்போது ஒரு சிட்டு, ஒரு நரி, ஒரு புறா, ஒரு வண்ணத்து பூச்சி வருகிறார்கள். அவர்கள் காகத்திற்கு உணவும் தங்க இடமும் உதவி செய்கிறார்கள். காகம் உணர்கிறது, நண்பர்கள் எப்போதும் நம்மை காப்பாற்றுவார்கள். நம்பிக்கை நண்பர்கள் அன்பால் உருவாகிறார்கள். குழந்தைகளே, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அழகான கதைகள் வரும்.